நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், கேட்குறதுக்கு ஒரு மனவேதனையான விஷயமாக இருந்தாலும், வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான். இது ஒரு உண்மையான சம்பவம். நினைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் கடவுளுடைய தீர்ப்பை யாராலையும் மாற்ற முடியாது. எந்த பில்லி சூனியத்தாலையும் மைமாந்திரத்தாலையும் கோடி கோடி பணம் கொட்டினாலும் கடவுளுடைய தீர்ப்பை யாராலையும் மாற்ற முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு 2024 மார்ச் மாதம் உண்மை சம்பவம். எங்கள் நிலத்தை மோசடி பண்ண எங்கள் அப்பாவோட வளர்ப்பு பையன், எங்கள் அப்பாவுக்கு பிறந்த எங்கள் 6 பேர்த்துக்கும் துரோகம் பண்ணி, அவர் எங்கேயோ இருந்து ஒரு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளே சந்ததியை வளர்த்து விட்டு எங்கள் சொத்தை ஃபுல்லாக அவங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சிட்டாரு. என் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கோ அண்ணன் தம்பி பிள்ளைகளுக்கோ ஒரு சிறு உதவி கூட செய்யலை. எங்கள் இடத்த ஃபுல்லாக அவர் பக்கத்து டிஎஸ் நம்பரோடு சேர்த்து அங்கிட்டு 3 பட்டா வாங்கி ஒவ்வொரு பில்டிங்கும் பண்ணி அவருடைய பிள்ளைகளுக்கு மச்சினனுக்கு இப்படின்னு மாறி மாறி செஞ்சு வச்சிட்டாரு. இங்கே பாருங்கள், எங்கள் அண்ணன் தம்பிக வீடு இன்னும் தகர வீடாகவே இருக்குது. அரசு இப்போ எவ்வளவோ நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளவோ தொகுப்பு வீடு திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பாவோட பிள்ளைகளுக்கு வரி இல்லை, பட்டா இல்லை, ஒரு கரண்ட் கனெக்ஷன் இல்லை. சரிங்களா? ஆனால் இவர் நடுவில் இருந்துக்கிட்டு இவர் ஒரு மாடி வீட்டை கட்டிட்டார். கீழே ஃபுல்லாக எங்கள் இடங்களை எடுத்து அடுத்தவனுக்கு காட்டேஜ் கட்டி ரோடு கட்டி எல்லா இடத்தையும் அபகரிச்சிட்டாரு. உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது எங்கள் தாத்தா சொத்து. தாத்தாவுக்கு 5 பையனுங்க, யாருமே பாகப்பிரிவினை பண்ணலை. எல்லார் குடும்பத்துலேயும், ஒவ்வொரு பெரியப்பா குடும்பத்துலேயும் சித்தப்பா குடும்பத்துலேயும் வீட்டுக்கு 2 பேர்த்த 3 பேர்த்த வச்சு கையால் வச்சு மாந்திரிக வேலை பண்ணி 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 இந்த சொத்துக்குள்ளே யாரையுமே நுழைய விடாமல் பண்ணிட்டாரு. சரிங்களா? குடிக்க தண்ணி வாங்கி கொடுத்தோன்னா அவனுங்க என்ன பண்ணிடுறானுங்க, நல்ல நேர்மையான ஆளர்களை இந்த சொத்துக்கு வர விடாமல் பண்ணிடுறானுங்க. குடும்பத்துக்கு 2 ஆள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா. உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், 2010 லூர்து சாமிக்கு கேஸ் நடத்தினேன். அப்பயே இவர் என்ன பண்ணிட்டாரு, எங்களுக்கு மைமாந்திர வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு தெரியலை. அப்போ என் சித்தப்பாவுக்கு மட்டும்தான் பாகப்பிரிவினை பண்ணலை, அவருக்கு மட்டும்தான் காசு கொடுக்கலன்னு நினச்சி நான் வழக்கு நடத்தினேன். ஆனால் அவருக்கு உடந்தையாக இருந்த ஒரு வக்கீல் எஸ்பி ஆஃபீஸில் என்ன பண்ணிட்டாரு, லூர்து சாமியை வெத்து பேப்பரில் கையெழுத்து கேட்டிருக்காங்க. லூர்து சாமி போடலைன்னு சொன்னோன்னே அந்த வழக்கறிஞர், கொடைக்கானலை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ என்ன மரியம் லூர்து சாமிக்கு கேஸ் நடத்தக்கூடாது, அவ்வளோதானே. லூர்து சாமி மகனையும் மரியம் மகன் எம்சிஏ படிச்சிருக்கு, 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, பிள்ளைகளுக்கு முகமாத்து வேலை பண்ணி வச்சு இவரும் என் குடும்பத்தில் உள்ள இன்னொரு எனக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தரும் அவருக்கு அவர் பிள்ளைய வாழ வைக்கிறதுக்காக என் பிள்ளைய அதாவது இந்த சம்மந்தப்பட்ட என் குடும்பத்தில் உள்ள ஒருத்தரும் இந்த வளர்ப்பு மகனும் ஆரம்பத்தில் இருந்து நண்பர்கள். சரிங்களா? இவர் அவர் பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கும் அவர் பிள்ளைக்கு என் பிள்ளையால் தொந்தரவு வரக்கூடாதுன்றதுக்கும், ஸ்டீஃபனுக்கு லூர்து சாமியால் தொந்தரவு வரக்கூடாதுன்றதுக்காகவும் 2 பேர்த்துக்கும் இடையில் பகையை வளர்த்து வைக்கணும்னு சொல்லி முகமாத்து வேலை பண்ணி என் பொண்ணை வீட்டை விட்டு 2014 வெளியேற்றிட்டார். நானும் என் பொண்ணையும் தப்பாக நினச்சிட்டேன், லூர்து சாமியவும் தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் நான் நினச்சது தப்பு தான். ஒருத்தருக்கு கேஸு நடத்தும்போது அவங்க நம்ம பிள்ளைய எப்படியாவது கூப்பிட்டு போவாங்களா? கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. நமக்காக நியாயத்துக்கு போராடுற ஒருத்தி பிள்ளைய நம்ம கேஸு நடக்கும்போது யாராவது கூட்டிகிட்டு வர முடியுமா? அப்போ அவள் கேஸு நடத்துவாளா அப்படின்னு அவருக்கு தெரியும். யாருக்காக இருந்தாலும் சரி, ஒரு மடையனுக்கு கூட தெரியும். ஆனால் நான் தான் மூடத்தனமாக அவரை நம்பிட்டேன், அவர் செஞ்சது தப்புன்னு நினச்சிட்டேன். ஆனால் இவர் வாயாலேயே சொல்லியிருக்காரு, நான் தான் கிளப்பி விட்டேன் அப்படின்னு. சரியா? இவரும் என் குடும்பத்தில் உள்ள ஒருத்தரும் ரொம்ப சந்தோஷம். அதாவது என் பிள்ளை வீட்டை விட்டு வெளியேறினா, நான் கஷ்டப்பட்டு வளர்த்த என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்.
அந்த பையன் தான் அந்த பொண்ணுக்கு அப்பா. அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிடுச்சுன்னா இந்த பையன் தேடி வந்திருக்கணுமா வேண்டாமா? ஆனால் வரல. என் மருமகக்காரியும் அவனை அனுப்பலை, என் சம்பந்தக்காரரும் என் பையனை வெளியே விடலை. காரணம் என்னன்னா, என்னோட சம்மந்தியும் இதில் தலையிட்டிருக்காரு. சரிங்களா? ஏன்னா நண்பன்னால இவங்க 2 பேரும் கலந்து ஆலோசித்து தான் இதை செய்வாங்க. ஆனால் என் பையன்கிட்ட சொன்னால் என் பையன் நம்ப மாட்டான். இந்த நிமிஷம் வரைக்கும் 2012 என் பையனை பார்த்த நிமிஷத்துலேருந்து, சரிங்களா, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாலேயே என் பையனுக்கு ஏதோ முகமாத்து வேலை என் சம்மந்தக்காரங்க வீட்டில் பண்ணி வச்சுருக்காங்க. என் பையனுக்கு என்னோட சிந்தனையும் இல்லை, என் பொண்ணோட சிந்தனையும் இல்லை. சரியா? அதாவது இவங்க 2 பேரும் கலந்து ஆலோசித்து ஏதோ அவர் பொண்டாட்டி அவர் பிள்ளைய வாழ வைக்கிறதுக்காக மாமியாரை விரட்டணும், தங்கச்சியை விரட்டணுன்றது என் சம்மந்தியோட ஒரு நோக்கம். சரியா? ஸ்டீவனை பொறுத்தளவில் கேஸில் அவள் ஜெயிக்கக்கூடாது, அவள் குடும்பத்தை அழிக்கணும். அப்போ 2 சத்துருக்களும் சேர்ந்து தான் என் குடும்பத்தை இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது எனக்கு புரியலை ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஆனால் 2012 எங்களுக்கு, அதுக்கு முன்னாலேருந்தே எங்களுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். ஏன்னு கேட்டால், நான் ஆரம்பத்திலே இந்த சொத்துக்காக என்னோடய 9 வயசுலேயே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன். எங்கள் அம்மாவை எங்கள் சித்தப்பா பெரியப்பா அடித்தப்ப நான் வந்து போலீஸுக்கு போனேன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவர் அப்போ இருந்தே என் மேலே கோவத்தில் தான் இருந்திருக்காரு. ஏன்னா இந்த அம்மாவை இவர் பொண்டாட்டியை புள்ளதாச்சா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டார். கட்டட வேலைக்கு கொத்தனாராக போனவர் புள்ளதாச்சா கூட்டிகிட்டு வந்து இவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை வந்துச்சு. எங்கள் அம்மாவை அவளை வீட்டை விட்டு வெளியேற்றுங்க, அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, வெளியேற்றுங்கன்னு சொல்லி அவ்வளோ சண்டை போடுவார். எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டாங்க. நான் தெரியாமல் கொண்டு போய் கடுங்காப்பியை போட்டு கொண்டு போய் புதரில் உட்காந்துருக்க இந்த அம்மாவுக்கு இவர் பொண்டாட்டிக்கு கொடுத்துட்டு வருவேன். சரியா? இவர் வீட்டுக்குள்ளேயே நுழைக்க மாட்டார், எனக்கு அவளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் எப்படியோ இவங்க வந்து எங்கள் சித்தப்பா வீட்டில் போய் உட்காந்து எங்கள் அம்மாவையே அடித்து வீட்டை விட்டு வெளியேற்ற திட்டம் போட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டில் இன்னொரு வீட்டில் வச்சுட்டு இவங்க என்ன பண்ணாங்க, இவர் வேணான்னு அதை சொல்லவும், இந்த என் அண்ணன் பொண்டாட்டியோட அப்பா இருக்கார் பாருங்க, அவர் 1ஆம் நம்பர் செய்வனக்காரர். அவர் என்ன பண்ணுவார், ஏர்வாடியில் போய் மை வேலை பண்ணிட்டு வருவார். நான் புள்ள இருக்க போனேன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த தோட்டத்தில் வெறும் பொடி டப்பாவும் அந்த நிறையா கிடக்கும் பொடி டப்பா, அதெல்லாம் மையாக இருக்கும். நான் என்னமோ ஏதோன்னு நினச்சேன். ஆனால் ஸ்டீஃபனோட ஒய்ஃபு தான் அந்த மை வேலைக்கெல்லாம் காரணம். பக்கத்தில் இருக்க பொம்பளைகளையும் வச்சு, அது ஒரு வேளை தூரத்தில் இவங்க அப்பா போய் ஏர்வாடியில் போய் பண்ணிட்டு வந்தும் ஸ்டீஃபனை எப்படியோ கவர் பண்ணிட்டாங்க. சரி போங்க, நீங்கள் நல்லா இருங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் அன்னையில் அந்த 17 வயசில் இருந்தே இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு இன்சியல் கொடுத்த அப்பாவோட பிள்ளைகளை அடிக்க விட்டு செதற விட்டு குடும்பத்தையே கலைச்ச, இன்னைக்கு என்னத்தை தூக்கிட்டு போன நீ? இன்சியல் கொடுத்த அப்பன் பிள்ளைகளை இப்படி பாடாப்படுத்தலாமா? ஏன் அண்ணன் தம்பி பிள்ளைகளையே அடியாளாக வச்சுருந்த, போகிற நேரம் அவனுங்களுக்கு என்ன செஞ்ச? ஒன்றுமே செய்யலை. உன் பேரில் கூட அலவன்ஸ் பண்ணலை அவனுங்களை. இங்கே பாருங்கள், இவர் தான் எங்கள் அப்பா சலைத்நாதன் என்ற தேவதாஸு, இது என்னோடய அம்மா தெரசம்மா. என் அம்மா வந்து கரெக்டாக இருந்திருந்தா இந்த சொத்தில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. எங்கள் அம்மாவை மிரட்டி இவர் வச்சு எங்கள் அம்மாவை படுத்திட்டார். எங்கள் அம்மா சாக போகும்போது சொன்னாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், எல்லாம் எங்கள் சித்தப்பா பெரியப்பா இடத்துல எல்லாத்துலேயும் 2 கை 3 கை. அதாவது கொடைக்கானல் வழக்கறிஞர்கள்ட்ட நாங்கள் கேஸை கொடுத்தோம்னா அவங்க நடத்தவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள்கிட்டையும் காசை வாங்கிக்குவாங்க, அவர்கிட்டையும் வாங்கிக்குவாங்க. ஏன்னா நாங்கள் வந்து கேஸுக்குள்ளே காசை தானே கொடுப்போம். அவர் வந்து லஞ்சம் கொடுப்பார்ல, அவர் காசை வாங்கி வச்சுட்டு எங்கள் கேஸை நடத்தாமல் ஃபைலே பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்படியே 20 வருஷம் போயிடுச்சு. சரி, மதுரையில் ஒரு நேர்மையான லாயர்கள்னு சொல்லி மதுரை லாயர்கள்ட்ட போனால் அங்கேயும் இதே கேமிங் வேலை. திரும்பவும் பழனிக்கு ஒரு லாயர்கிட்ட போனால் அந்த லாயரும் இதையே பண்ணி ஒவ்வொரு இடமா விற்க வச்சு பில்டிங் பண்ண விட்டார். சரிங்களா? ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். சரிங்களா? எங்கள் வீட்டுக்கு கீழே எங்கள் சித்தப்பா அவங்க அந்த இடத்துக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு 30 அடி பள்ளம் தோண்டி வச்சுருக்காரு.
இங்கே பாருங்கள், இந்த வாளி ஒன்று இருக்கா, அந்த ஸ்லாப் வந்து எங்கள் இடத்தோட சேர்ந்தது. ஆனால் இவர் பக்கத்து இடத்தோட சேர்த்து விட்டு அதை இவர் ஆண்டுட்டு வராரு. சரிங்களா? இது வந்து லூர்து சாமி 95 வயசு வரைக்கும் போராடினது. இடது பக்கம் இருக்கிறது மனைவி, வலது பக்கம் இருக்கிறது மூத்த பெரியப்பாவோட எங்கள் தாத்தாவோட மூத்த பேத்தி. இத்தனை வயசு ஆகியும் அவங்களோட பாகத்தை அவங்களுக்கு கொடுக்கல. இந்த லூர்து சாமி தலையில் ஒரு கருப்பு முடி கூட இல்லை. ஆனால் பாருங்கள், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், போராடிப்பார். அந்த பாவம்லாம் சும்மா விடுமா ஃப்ரெண்ட்ஸ்? அவர் சொத்தை அபகரிக்கிறதுக்கு ஒவ்வொரு போர்டாக லாயருக்கு மாதத்துக்கு ஒருக்க ஒவ்வொரு லாயரும் ஒவ்வொரு போர்டு வைப்பாங்க. ஒவ்வொரு லாயரும் ஒவ்வொரு போர்டு. இங்கே பாருங்கள், நடுவில் உள்ளது என்னோடய மூத்த பெரியப்பா, கருப்பு பனியன் எங்கள் அப்பா, ரைட் சைடு இருக்கிறது வந்து என்னோடய பெரியப்பா, இன்னொரு பெரியப்பா. இந்த இடத்துல தான் நாங்கள் உட்காந்து போராட்டம் பண்ணோம். பண்ணும்போது தான் இந்த பிள்ளைங்க வந்து பல அண்ணன் தம்பிகளை அக்கா தங்கச்சிகளை அடிக்க சொல்லி இவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தார். சரியா? எல்லாத்தையும் சண்டை போட வச்சு ஏன் அப்பாவுக்கு பிறந்த பயல்களே கையாளாக வச்சு ஒருத்தன் கம்பு எடுத்துகிட்டு வந்தான், ஒருத்தன் கட்டை எடுத்துகிட்டு வந்தான், ஒருத்தன் கடப்பாறை எடுத்துக்கிட்டு வந்தான். இவர் கூட நின்று வேடிக்கை பார்த்தாரு. ஆனால் இன்றைக்கி வேடிக்கை பார்க்க அவர் இல்லை. சரியா? அவங்க பொண்ணு சொல்லிச்சு, பணத்தால் எங்கள் அப்பா எல்லாத்தையும் சாதிப்பாருன்னு சொல்லிச்சு. இப்போ ஹார்ட்டில் இத்தனை ஹோல் விழுந்துச்சே, 1 கோடியாவது கொடுத்து அந்த ஹார்ட்டை மாற்றிருக்கலாமா, மாற்றிருக்கக்கூடாதா? சொல்லுங்கள். பணத்தால் எதையும் சாதிக்க முடியாது. எங்கள் பாவத்தால் உங்களை வெல்ல முடியாது. அதை புரிஞ்சிக்கங்க. என்னோடய 9 வயசுலேருந்து என்னோடய 57 வயசு வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளேயே என்னைய நீங்கள் நுழைய விடலை. எங்கேயோ இருந்து வந்த உன் பொண்டாட்டியும் சம்மந்தமே இல்லாமல் எங்கள் வாரிசுகளை உருவாக்கி, உன் வாரிசுகளை உருவாக்கி எங்கள் இடத்துல வாழ்ந்து எங்கள் சொத்தை அனுபவிச்சிட்ருக்கீங்க. சம்மந்தப்பட்ட என் அண்ணன் தம்பி பிள்ளைங்க, என் அண்ணன் தம்பிங்க தெருவில் நிற்கிறாங்க. இவர் வீட்டில் பண்ண மாந்திரிக வேலையால், மைமாந்திர வேலையால் கேரளாவில் போய் எனக்கு மந்திரவாதம் பண்ணிட்டு வராராம். ஒவ்வொரு தடவையும் 3 மாதத்துக்கு ஒருக்கா கேரளாவுக்கு போகிறாருன்னு எங்கள் சின்னம்மாவோட மகளே சொல்லுது. அசிங்கமாக இருக்குது, 4 பேர்த்த கூப்பிட்டு வர அப்படி, 4 பேர்த்த கூப்பிட்டு வர அப்படின்னு. சரிங்களா? இங்கே பாருங்கள், எங்கள் எல்லையை விட்டு பக்கத்து இடத்துல கட்டியிருக்க பில்டிங் எங்கள் எல்லையோடு சேர்ந்தது. ஆனால் இதுக்கு ஒரு வேலியை போட்டிருப்பாரு, அங்கிட்டு எங்கள் இடம் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு சந்தன கலர் டிஷர்ட்டு போட்டு இந்த தகர வீட்டோடு ஒட்டி நிற்கிறாரா, அவர் தான் இன்றைக்கி மரித்து போன ஸ்டீஃபன், SRV ஸ்டீஃபன்றவர். இங்கே பாருங்கள், அக்கா தங்கச்சிகளாம் அண்ணன் தம்பிகளாம் அடிக்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு நிற்பார். சரிங்களா? எவ்வளோ கொடூரமான செயலுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இறங்கி வருது பாரு, இவங்களுக்கெல்லாம் நான் முறைப்படி இவங்கக்கிட்ட சொத்து வாங்கினேன். ஆனால் வந்து என் அக்கா தங்கச்சி பிள்ளைகளை படுத்தி அவ்வளோ டார்ச்சர் பண்ணி முறைப்படி செட்டில்மெண்ட்டாக போட்ட என்னோடய டாக்குமெண்ட்ஸையே பிச்சை போட்டேன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க பிச்சைன்னு சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவர் கையில் பெரிய கிஃப்டாக மாறி, நான் வாங்கின அந்த 2 சென்ட் மூலியமாக தான் இன்றைக்கி என் சந்ததிக்கே வந்து நியாயம் கிடைக்க போகுது. சரிங்களா? இங்கே பாருங்கள், எப்படி அடிக்க வச்சு நின்று எவ்வளோ அழகாக வேடிக்கை பார்ப்பாரு பாருங்களேன். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா ஃப்ரெண்ட்ஸ்? போகும்போது என்னத்தை சூட்கேஸில் கொண்டு போயிட்டாரா சொல்லுங்கள். நினைக்கும் போது வேதனையாக இருக்குது. ரத்த வாந்தி எடுத்துகிட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்களாம். பணத்தால் என்ன ஃப்ரெண்ட்ஸ் செய்ய முடியும்? ஆனால் என் மனசு வேதனையாக தான் இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மாவோட வயிற்றில் பிறந்த முதல் பையன். ஆனால் அவருக்கு துளி கூட எங்கள் மேலே வந்து பாசம் இல்லை. சரிங்களா? எங்கள் சொத்தை ஆட்டையை போடணும், அவருக்கு உள்ளது 4 பொம்பளை பிள்ளைங்க. இவர் எங்களை ஏமாற்றி சம்பாரித்த சொத்தில் அந்த 4 பிள்ளைங்களுக்கும் உரிமை இருக்கான். ஆனால் எங்கள் அப்பாவோட சொத்தில் எங்களுக்கு உரிமை இல்லையாம். என் அண்ணன் தம்பி பயலுகளை தூண்டி விட்டு, அவனுங்களுக்கு தான் அறிவு இல்லை, அது எப்படி தாத்தா சொத்தில் அத்தைகளுக்கு பாகம் இல்லாமல் இருக்குன்னு யோசிக்க வேணாம். அவனுக்கு யோசிக்காமல் இவனுக்கே கையாளாக இருந்தானுங்க. ஆனால் இவன் செத்ததுக்கப்புறம் அவனுக்கு பேரையே அலவன்ஸில் சொல்லலை. இது எவ்வளோ பெரிய அவமானம், அசிங்கம் சொல்லுங்கள். இன்றைக்கி போகும்போது என்னத்தை கொண்டு போனீங்க? யோசனை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே சொல்கிறேன், அம்மா சொத்தாக இருந்தாலும் சரி, அது புறம்போக்கு இடமா இருந்தாலும் சரி, பட்டா இடமா இருந்தாலும் சரி, அப்பா சொத்தாக இருந்தாலும் சரி, தாத்தா சொத்தாக இருந்தாலும் சரி, மரியாதையாக எல்லாருக்கும்
பங்கை பிரித்து கொடுங்க. அதை விட்டுட்டு செய்வன பில்லி சூனியன் போனீங்க, உங்கள் இருதயம் உங்கள் கிட்ட இல்லை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் தூரத்தில் தான் இருக்கேன். ஆனால் நான் எவ்வளோ வேதனையில் எவ்வளோ அழுது இந்த 4 மாதமாக வேதனைப்பட்டேன்னு தெரியும். நான் வந்து இந்த வழக்குக்காக நேர்மைக்காக என் சந்ததிக்கு சொத்து போகணும்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஆனால் இவர் வந்து என்னை சாக அடிக்கிறதுக்காக மை வேலை மாந்திரிக வேலை போய் மந்திரவாதம் பண்ணிட்டு வராரு. ஆனால் கர்த்தர் என் பக்கத்தில் எதையும் வர விடலை. என்னன்னா சைத்தான் வந்து தீண்டிச்சு. பாசமான என் அன்பு மகனை வரம் இருந்து தவம் இருந்து எனக்கு வயிற்றில் பிறந்த என் பையனை வேலை பண்ணி என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாப்படி. இவன் வாயில் என்னென்ன வார்த்தை வந்துச்சோ அதே வார்த்தை என் பையன் வாயில் வந்து 10 நிமிஷம் சண்டையில் நானும் என் பையனும் பிரிஞ்சு என்னோடய பழைய வீட்டுக்கு நான் போயிட்டேன். அப்போ என் மருமக கேட்டுச்சு, நீங்கள் எதுக்கு கேஸுக்காக போராடுறீங்க? உங்களுக்கு என்ன சொத்தா இல்லை? நீங்கள் எதுக்கு அவங்களுக்காக கேஸ் நடத்துகிறீங்கன்னு என்கிட்ட கேட்டுச்சு. அதுலேயே புரிஞ்சுக்கணும், என் மருமக வந்து அவங்களுக்கு கையாள். என் மருமகளும் மருமகளோட அப்பனும், ஏன்னா ஸ்டீஃபனும் என் மருமகளோட அப்பனும் நண்பர்கள். இதை என்னோட மருமகளோட அப்பனே பலமுறை சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு என் மருமக சப்போர்ட் பண்ணுதுன்னா அப்போ அவங்க கைக்குள்ளே என் மருமக இருக்குன்னு அர்த்தம். என் மருமகளை வச்சு என் வீட்டுக்குள்ளே சத்ரு உள்ளே வந்துட்டான். 10 நிமிஷத்தில் ஏற்பட்ட சண்டையில் நான் வீட்டை விட்டு வெளியே வந்து என் மகன் வந்து அதாவது கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டா. அப்படி ஃப்ரெண்ட்ஸ், என் மனசு ரொம்ப நொந்து போச்சு. சரிங்களா? நான் வந்து வீட்டில் போய் என் கட்டிலே நனைஞ்சு போச்சு. அப்படி அழுதேன், அப்படி வேண்டுனேன். பிள்ளைகளை பிரிக்கிறது எவ்வளோ பெரிய பாவம்னு புரிஞ்சுக்கணும், எவ்வளோ பெரிய வேதனைன்னு புரிஞ்சுக்கணும். நான் வந்து தூத்துக்குடி 4 மாவடிக்கு போய் அழுதேன், ஆண்டவர்கிட்ட அழுதேன். ஆண்டவரே, இப்படி என் குடும்பத்தை பிரிச்சுட்டானுங்க, சின்ன பின்னமாக்கிட்டானுங்க, நீங்கள் தீர்ப்பு கொடுங்கன்னு சொன்னேன். ஆண்டவரே, எல்லா குறைகளையும் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். எவ்வளோ வேதனைப்படுறேன், எனக்கு எவ்வளோ துயரங்களை கொடுக்குறாங்க. அதாவது ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் துன்பத்தை கொடுப்பாரு. இதுக்கு மேலேயும் நம்ம பிள்ளைக்கு இவனை உயிரோடு விட்டோம்னா இனி நம்ம பிள்ளைக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துருவான். நம்ம பிள்ளையால் தாங்க முடியலை. பிள்ளைகளை பிரிஞ்ச வேதனையே என் பிள்ளைக்கு பெரிய வேதனை நினச்சி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நான் வந்து ஜீசஸரிடம் போயிட்டு வந்து 4 நாள் தான். சரிங்களா? அவர் பாவம் ரத்த வாந்தி எடுத்து எந்த வீட்டுக்கு செய்வனை செஞ்சாரோ, எந்த வீட்டுக்கு பில்லி சூனியம் பண்ணாரோ, எந்த என் மகன் உயர்ந்ததை அவருக்கு பிடிக்காம 1000 கேடுகள் பண்ணாரோ, அந்த வீட்டு வழியாகவே ரத்த வாந்தி எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. சரி, இவர் அந்த மாதிரி பண்ணலைன்னா இவருக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க தான். உடனே என் பையனை கூப்பிட்ருக்கலாம்ல. டேய் தமிழ் வாடா, ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகலாம், மாமா வேணும், இந்த பிள்ளைங்க கூப்பிட்ருக்கலாமா, கூப்பிட்ருக்கா கூடாதா? கூப்பிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டால் அந்த வீட்டுக்கு தானே நம்ம எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம், அந்த வீட்டுக்கு தானே மாந்திரிக வேலை பண்ணி வச்சுருக்கோம். எப்படி கூப்பிட முடியும்? அவங்களால கூப்பிட முடில. சரிங்களா? கொடைக்கானல் வேணாநல் கொண்டு போயிருக்காங்க. வேணாநல் கொண்டு போனோடனே அவங்களே சொல்லிட்டாங்க, உறுப்பெல்லாம் வந்து வேலை செய்யலைன்னு. திரும்ப மதுரை அப்போலோ கொண்டு போயிருக்காங்க. அப்போலோவில் வந்து சும்மா ஃபார்மாலிட்டிக்கு 2 நாள் வந்து ஐசியூவில் வைக்கிற மாதிரி வச்சு நாங்கள் ஸ்கேன் எடுக்கிறோம், அதை எடுக்கிறோம், இதை எடுக்கிறோம், எக்ஸ்ரே எடுக்கிறோன்னு சொல்லி அங்கேருந்து வெண்டிலேட்டர் மூலிமா கொடைக்கானலுக்கு அனுப்பிவிட்டாங்க. உங்களுக்கே தெரியும் வெண்டிலேட்டர் எதுக்காக வைக்கிறாங்கன்றது உங்களுக்கே தெரியும். சரியா? எனக்கு வந்து அம்மாவோட மகன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி எனக்கு மனசில் வருத்தம். ஆனால் அவர் என்னை கேட்ட கேள்வியெல்லாம் வாழ்நாளில் என்னால் மறக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். 100 புருஷன் அதிகாரிகள் முன்னால் கேட்பார், இவளுக்கு 100 புருஷன், இவளுக்கு 100 புருஷன், இவளுக்கு 100 புருஷன்வார். என் பையன்கிட்ட என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி வச்சுருக்காப்பரு. நான் வந்து வீடு கஷ்டத்தில் இவன் வந்து குடும்பத்தில் ஒத்துமை இல்லாமல் இவர் என் அண்ணன் தம்பிகளை சின்ன பயல்களில் அடிக்க விட்டு ஒருத்தன் கோடாலி எடுத்துகிட்டு வருவான், ஒருத்தன் கடப்பாரி எடுத்துகிட்டு வருவான். நான் வந்து ஒரு 16 வயசு புள்ள நடுவில் இருந்துட்டு மயக்கப்பட்டு அடி வாங்கி கீழே விழுகுவேன். வாழ்க்கைக்கு பயந்துட்டு நான் மடத்துக்கு ஓடி போய் அங்கேருந்து ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டேன். அங்கே வந்து என் புருஷன்ட்டு 50,000 ரூபா கடனை வாங்கிட்டு வந்துட்டு
அந்த அந்த ஊரில் என்னையும் இங்கிட்டு வர சொல்கிற மாதிரி வர சொல்லிட்டு வேலை செய்கிற ஒவ்வொரு பொம்பளைகளையும் அங்கே கூட்டிகிட்டு போகிறது. அவனுங்க வந்து வன்னியர்கள், சரியா? திருச்சி பக்கம் அவங்க வன்னியர் குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தையவா கூப்பிட்டு போனால் அவங்க என்னைய பற்றி என்ன நினப்பாங்க சொல்லுங்க? என்னையவே தப்பாக பேசி என்னைய வந்து சி இப்படிப்பட்ட குடும்பமா அப்படின்னு சொல்லி என்னைய விரட்டி விட்டாங்க. இவர் 50,000 இங்கேருந்து ஒரு பொம்பளையை கூட்டிகிட்டு போனார். அப்போ நான் சொன்னேன், 4 பொம்பளை பிள்ளைங்க பிறந்திருக்கு, நீங்கள் என்ன அந்த பொம்பளையை கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்கன்னதுக்கு, நான் 50,000 கடன் கொடுத்துருக்கேன்டி, எப்படி விரட்டுறதுன்னு கேட்டாப்படி. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நீங்கள்லாம் சொசைட்டி பிரசிடெண்ட்டா? இதெல்லாம் கூட்டி கொடுக்குற வேலை, மரியாதையை பிரித்து வச்சுருங்கன்னு சொன்னோன்னே, அப்போ இந்த காசை எப்படி வாங்குறதுன்னு கேட்டாப்படி. அதை எப்படி என்னாலும் வாங்கிக்கலாம், ஆனால் இந்த குடும்பத்தை பிரித்து வைங்க. அவளுக்கு 2 பிள்ளைங்க இருக்கா, அவள் விட்டுட்டு வந்திருக்கா, இவனுக்கு 4 பிள்ளைங்க இருக்குது, பிரித்து வைங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பிரித்து வச்சிட்டோம். பிரித்து வச்சோடனே என் புருஷன் காசை கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டான், உன்னால் முடிஞ்சா வாங்கிக்கன்ட்டான். என்னையே கேட்காம காசை கொடுத்த என் புருஷன் லாஸ்ட்டில் இவன் எப்படி சொல்லவும், நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லி என்னை கிளப்பிட்டா. அப்படி 4 வயசு பையனோடையும் வயிற்றில் 40 நாள் பிள்ளையோடையும் நான் கொடைக்கானலில் வந்து கூலி வேலை செஞ்சு, விறகு சுமந்து கூலி வேலை செஞ்சு நான் வந்து என் பிள்ளைகளை வத்தேன். இன்றைக்கி உள்ள பொம்பளைகளை கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். புருஷனை வச்சுக்கிட்டு பல பேரோட போய் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காளுங்க, பல பேரோட சுற்றிக்கிட்டு இருக்காளுங்க. ஆனால் என்னோடய 24 வயசில் நான் வந்து களை எடுக்க போனேன், கல் தூக்க போனேன், விறகு சுமந்தேன். என் பிள்ளை பிறக்கிற அன்னைக்கு கொண்டு நான் விறகு சுமந்துட்டு வந்தேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி நின்று வேடிக்கை பார்க்குறாரு. தகர வீட்டை ஒட்டி ஒரு கண்மூடித்தனமாக அன்பு வைத்துவிட்டு பின்பு கவலைப்படுவதும், எப்படி வேடிக்கை பாசம் காட்டி பழகியவர்களிடம் பகையை வளர்த்து பின் அனாதையாக நின்று வருத்தப்படுவதும், உறவுகளை புரிந்து கொள்ளாமல் உணர்ச்சிகளுக்கு அடிமையாக வாழ்வதன் முடிவே அந்த முடிவில் எஞ்சுவது தனிமையும் மனதை சுமையாக்கும் நினைவுகளும் உறவுகளில் எல்லையில்லாத அன்பே பின்னால் எல்லையில்லாத வலியாக மாறுகிறது. போன வருஷமே அந்த ஹார்ட்டில் வந்து இத்தனை கோல் இருக்குன்னு ஆஸ்பத்திரியிலேருந்து மீண்டு வந்தார்ல, அன்னைக்கு நான் ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே, அவரோட ரிலேஷனே சொன்னாங்க, அத்தை இங்கே பாருங்கள், உங்களோட சாபம் சும்மா விடாது, இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் பணமாக வருவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், வாயை மூடுறா, அவன் நல்லாயி வரட்டும், அவன் இருதயம் நல்லாயி வரட்டும், அப்போ தான் அந்த இருதயத்துக்கு பண்ணது தப்புன்னு தோணணும், அப்போயாவது தப்பை உணரட்டும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், ப்ரேயர் பண்ணேன். நல்லாயி வந்தா அப்படி. ஆனால் வந்துட்டு என்னை விட்டையா, திரும்ப 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 செய்வனை செஞ்சு என் பிள்ளைகளை என்கிட்ட இருந்து பிரிச்சே கடவுளால் மன்னிக்க முடியுமா சொல்லு? அவங்க மக கேட்டுச்சு, எங்கள் அப்பா அவளை பணத்தால் எதையும் செய்ய முடிஞ்சிச்சு. அப்போ போன வருஷமே இந்த ஹார்ட்டில் இப்படி விழுந்துருக்கு, அப்பாவுக்கு ஒரு நல்ல இருதயத்தை மாற்றி வச்சுருக்கலாம்ல. 50 கோடி ரூபா சொத்து சேர்த்து வச்சுருக்காரு, ஏன் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு இருதயத்தை வாங்கி மாற்றி வச்சுருக்கலாம்ல, ஏன் முடியலை? பணத்தால் எதையும் சாதிக்க முடியுமா? அவர் சாகிறதுக்கு முன்னால் ஒரு 5 நாளைக்கு முன்னால் அவங்களோட 2வது மகளுக்கு, பேருக்கு தான் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போவா, அவளோட 2வது மகளுக்கு நான் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தேன், வாட்ஸ்அப்லேயும் அனுப்பியிருந்தேன், மெசேஜாகவும் அனுப்பியிருந்தேன். என்ன, என் மகனை பிரிச்சுட்டேன்னு சந்தோஷத்தில் இருக்கியா? என் குடும்பத்தை பிரிச்சுட்டமேன்னு சந்தோஷத்தில் இருக்கியா? எண்ணி வச்சுக்கோ, உன் குடும்பம் சிதறுண்டு போகிறதா என் கண்ணால் பார்ப்பேன். எப்போ என் பிள்ளைகளை என்கிட்ட இருந்து பிரிச்சியோ, இதுவே உங்களுக்கு வந்து ஆரம்பம். உன் பிள்ளைகளும் உன்னை விட்டு பிரியறதா நான் கண்ணால் பார்ப்பேன். உன் குடும்பம் எப்படி ஆகுதுன்னு பாரு. உங்கள் அப்பா உங்களுக்கு சேர்த்து வச்ச ஒவ்வொரு சொத்தும் எங்கள் அப்பாவோட ரத்தம் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதோடு இல்லை, அவரோட பொண்டாட்டிக்கும் உடம்பு முடியாமல், அதாவது இவர் இறக்குற அன்றைக்கி தான் அந்த அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷன் டேட்டா. இவர் இறந்தனால அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணலை. இப்போ அவங்களையும் ஆப்ரேஷன் கூப்பிட்டு போயிருக்கிறதா தகவல். ஆண்டவருக்கு என்ன சித்தமோ அது நடக்கட்டும். நான் வேண்டி கொண்டு வந்தப்போ அவர் எங்களுக்கு திரும்ப திரும்ப துரோகம் பண்ணார். என்றைக்கும் உடன்பிறப்புக்களை வஞ்சிக்காதீங்க, சரிங்களா? நீங்கள் மைமாந்திரம் செய்கிறீங்களா, அது உங்களுக்கு தான் திரும்ப வரும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், மை வேலை பார்க்குறீங்க, மாந்திரிக வேலை பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கே தான் வரும், வேறு யாருக்கும் போகாது. அதனால் குடும்பத்தை வஞ்சிக்காதீங்க. நல்லது கெட்டது எதுன்னு முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கங்க,
சரிங்களா? உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்க எங்களை பலி கொடுக்குறீங்க. கடவுள் மன்னிப்பாரா? சொல்லுங்க. கடவுள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் சோதனையை கொடுப்பாரு. ஆனால் இன்றைக்கி யாரால் காப்பாற்ற முடிஞ்சுச்சு? சொல்லுங்கள், யாரால் காப்பாற்ற முடிஞ்சுச்சு? கடவுளோடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் தீங்கு வராது. என்கிட்ட கேட்பார் மோகன் சிலாசஸ் ப்ரேயரில் டெய்லி, மகளே ஏன் கண்ணீர் வடிக்கிற? ஏன் உன் கட்டில் நனையுது? ஏன் நீ கண்ணீர் வடிக்கிற? உன் கண்ணீரை நான் காண்பேன். அரசு அதிகாரிகள்கிட்ட அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறாங்களா? அவங்கள கேவலப்படுத்துகிறாங்களா? அவமானப்படுத்துகிறாங்களா? நான் இருக்கேன். நான் உன் தலையை உயர்த்துவேன். நீ நீதிக்காக போராடுற, உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன். நீ கவலைப்படாத, உன் தலையை நான் உயர்த்துவேன்னு எனக்கு சொல்லுவார். ஆனால் அதை கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்றி இன்றைக்கி எனக்கு கர்த்தரே ஒரு வழக்கறிஞராக வந்திருக்கார் அப்படின்போது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.